ஆனா சத்தியமா 13 லட்சம் ரூபாய்க்கு ஹைவே மேல வந்து எப்படிங்கண்ணா கொடுக்குறீங்க? இப்போ பாத்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஏதோ சீட்டு வீடோ ஓட்டு வீடோன்னு நினைக்க வேணாம். சரிங்கண்ணா. ஆர்சி பில்டிங் இடத்தோட 13 லட்சம் ரூபா. பல்லடத்துல இருந்து திருச்சி ஹைவேங்க, பல்லடம் டோல்கேட் இருக்கு பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மெயின் ரோட்ல இங்க பாருங்க, ரோடு அப்படியே லெஃப்ட் எடுக்குதா, இந்த இதுக்கு பின்னாடியே பேக்கரிக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா வந்து சைட் இருக்குன்றாங்க. பின்னாடி பாருங்க ஃபுல்லா வீடுங்க இருக்குங்க, பின்னாடி ஃபுல்லா வேற சைட்டு, ஆனா ஃபுல்லா வீடுங்களா ஆயிடுச்சு. இடையில தான் நம்ம சைட் இருக்கு. 2 BHA வேணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல கட்டி 18 லட்சத்துல பண்ணி 18 லட்சம் தான். 18 லட்சத்துல பண்ணிக்கலாம். வெறும் 18 லட்சம் ரூபாய் 2 BHங்க, 13 லட்சம் ரூபாய் 1 BHங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10,000 கொண்டு வந்துருங்க. வந்தீங்கன்னா அந்த வாடகை கொடுக்குற இதுல நீங்க சொந்த வீடே பண்ணிக்கலாம். என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு? வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள சைட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதி இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா வந்து பைப் செட் பண்ணிருக்கோம். இதுக்குள்ள EBயும் கொண்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, EB லைன் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஆமா. மானியம் 1,80,000 நம்ம எல்லா சைட்லயும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஆனா சத்தியமா 13 லட்சம் ரூபாய்க்கு ஹைவே மேல வந்து எப்படிங்கண்ணா கொடுக்குறீங்க? இப்போ பாத்தீங்க அப்படின்னா பல்லடம் நகராட்சியில வந்து வெறும் 3 கிலோமீட்டர் இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆனந்த் விலாஸ் ஹோட்டல் இருக்கு, KMK பேக்கரி இருக்கு, இந்த பல்க் இருக்கு, ஆப்போசிட் பல்க் இருக்கு, பின்னாடி டோல்கேட்டுங்களா, டோல்கேட் இருக்கு. நேரா இந்த பேக்கரிக்கு நேரா பேக் சைடு பின்னாடியே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 13 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஏதோ சீட்டு வீடோ ஓட்டு வீடோன்னு நினைக்க வேணாம். சரிங்கண்ணா. ஆர்சி பில்டிங் இடத்தோட 13 லட்சம் ரூபா. ஆனால் சத்தியமாக நம்பவே முடியலங்கண்ணா என்னால். ஏன்னா எவ்வளோ வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம பல்லடத்துல இருந்து திருச்சி ஹைவேங்க, பல்லடம் டோல்கேட் இருக்குது பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மெயின் ரோட்டில் இங்கே பாருங்கள், ரோடு அப்படியே லெஃப்ட் எடுக்குதா, இந்த இதுக்கு பின்னாடியே பேக்கரிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து சைட் இருக்குன்றாங்க. ஆனால் இங்கேயும் மானியெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? 13 லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கிரை செலவு முற்றிலும் ஃப்ரீயா. 13 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ரீ. கிரை செலவு வந்து லேண்ட் வந்து வேல்யூஷன் அதிகம் 40,000 வருது. ஓகே, 40,000 மதிப்புள்ள கிரை செலவும் ஃப்ரீ. ஆமாம், அது பாருங்க பஸ்ஸும் போகுதுங்க பின்னாடி. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மானியம் பார்த்தீங்கன்னா 1,80,000 இந்த 13 லட்ச ரூபாய்க்கு மானியமும் வாங்கி தரோம். ஆனால் அப்படின்னா உங்களுக்கு 11 லட்சம் ரூபா தானே வருது. 11 லட்சம் எப்படிங்கன்னா கொடுக்க முடியும்? கொடுக்குறோம் தலைவர். அதாவது முதல் வீடியோ சொன்ன மாதிரி நாங்கள் வந்து பெருசாக வந்து லாபம் பார்க்குறது இல்லை. சரிங்கண்ணா. எங்களுக்கு சம்பளம் கிடைச்சா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு இல்லாத மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கனவோடு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கனவை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோம். கண்டிப்பாக அவங்களால முடியாத கனவு வந்து நம்ம வந்து லாபமே இல்லாமல் கம்மியாக தான் சம்பளம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிருக்கா. வீடு இல்லாதவங்களுக்கு கம்பல்சரி வீடு. இந்த மாதிரி வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காதுங்க. சத்தியமாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள், ஹைவே மேலே நகராட்சிக்குள்ளே வந்துடுது உங்களுக்கு சைட்டு. சரிங்களா? பாருங்கள், பேக்கரிக்கு திரும்பி பாருங்களேன். இந்த பேக்கரிக்கு அப்படியே பின்னாடியே தாங்க சைட்டு. இங்கே ஒரு சென்டே எனக்கு தெரிஞ்ச 15 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். கண்டிப்பாக போகும் ஒரு சென்டே. சரிங்களா? ஆனால் அண்ணன் வந்து வீடே பார்த்தீங்கன்னா வந்து மானியெல்லாம் போக ஒரு 11 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறீன்றாங்க இடத்தோட வீடு. ஆனால் நம்ம நேரில் போய் பார்த்துடலாமா? போய் பார்க்கலாங்க, ஆர்வமாக இருக்குங்க. ஆமாங்கண்ணா, ரொம்ப ஆர்வமாயிட்டேன் நான். ஏன்னா எப்படிங்கண்ணா கொடுக்க முடியும்? ஆனால் நீங்கள் வந்து சொன்னால் செஞ்சிருவீங்க. செஞ்சுட்டு அந்த நம்பிக்கையில் நின்றுருக்கு. நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். சரி, பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்து பார்த்தீங்கன்னா சரி அடுத்து பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதில் இருக்காங்க. சரி, அவங்கெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப கனவாக இருக்காங்க. இப்போ வாடகை வீட்டு போனோம்னா நீங்கள் ஒரு பெயிண்ட் அடிக்கணும், கீழே சட்டி போடக்கூடாது, உடையுது, இல்லை உரமா சொந்தக்காரங்க அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு வெறும் 13 லட்ச ரூபா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, பஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி, இந்த 13 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாடகை ஒரு 13,000 ரூபாய் நீங்கள் மாதம் கொடுக்குன்னா போதும். சரிங்க, வாடகை 13,000 நீங்கள் கொடுத்தா போதும். அதை வந்து நீங்கள் லோன் கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு வீடு சொந்த வீடாக. நீங்கள் வீடுக்கு அட்வான்ஸே 50,000 30,000 கொடுக்கணும் தலைவரா. 10,000 ரூபாய்க்கு ஃபுல் அமௌண்ட் அவ்வளோதான். நீங்கள் வேற எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், மட்டும் போதும். இந்த மாதிரி ஹைவே மேலேயே கொடுத்துட்றாங்க வீடு. யாருங்க கொடுப்பா? நம்ம சந்தோஷ் பில்டர் தாங்க இங்கே வந்து கலக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையிலே வேறு லெவலுங்கண்ணா. ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் அதேமாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ரொம்ப பட்ஜெட்டாக தேடிட்டு இருக்கீங்க, எனக்கு மெயினில் வேணும், எல்லா அம்யூனிட்டிஸும் எனக்கு பக்கத்தில் வேணும்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க மூலம் சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதுக்காக 13 லட்ச ரூபா நீங்கள் ரொம்ப அவுட்லாம் நினைக்க வேணாம். சரி, பல்லடம் நகராட்சி லிமிட்லேயே இருக்குது. லிமிட்லேயே வந்துடுது. நம்ம பஸ் ஸ்டாப்பில் வந்து வெறும் 3 கிலோமீட்டருங்க. சரிங்க, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இன்னைக்கு 60 லட்சம் 70 லட்சம் எல்லாம் வீடு வாங்க முடியல. 13 லட்ச ரூபாய்க்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடாதீங்க. கண்டிப்பாக இருக்கு, பிளாட் கம்மியாக தான் இருக்கு. நீங்கள் வந்து பாருங்க, வீடை வந்து பாருங்க. நாங்கள் அடுத்தடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க, இது இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மிஸ் பண்ணாங்க. வெறும் 13 லட்ச ரூபாய்க்கு யாராலையும் கொடுக்கவும் முடியாது. அது டார்ச் பில்டிங். கண்டிப்பாக பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, படி, பாத்ரூம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அந்த வீட்டுக்கு என்னென்ன சௌகரியம் இருக்கோ எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். சரிங்கண்ணா, ரொம்ப ஆர்வமாயிட்டே இருக்கு. வாங்க போய் பார்த்துடலாங்களா? பார்த்துக்கலாம். கூட பார்த்தீங்கன்னா வந்து சுபாக்கா இருக்காங்க. அக்கா வணக்கம். குரு சிஷியன் மாதிரி வந்து நீங்கள் அண்ணனும்
சந்தோஷம் நீங்களே கலக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சந்தோஷ் பில்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்னதை தான் செய்வாங்க. ஸோ அப்படியே இங்கே பாருங்களேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெட்ரோல் பங்க் காமிச்சிருப்போம். இங்கேருந்து பார்த்தாலே ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சைட் இருக்குன்னு சொன்னோம், பின்னாடியே வந்து இருக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து நடந்தே கூட வந்துடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு பஸ்ஸு வசதி இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில், ஹைவேக்கு பக்கத்தில் வந்து வீடே பார்த்தீங்கன்னா வந்து இடத்தோட வெறும் 13 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்க இருக்குங்க. பின்னாடி ஃபுல்லாக வேறு சைட்டு, ஆனால் ஃபுல்லாக வீடுங்களாயிருச்சு. இடையில தான் நம்ம சைட் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இங்கே வந்து 50 பிளாட்டில் நம்ம அப்பயே சொல்லியிருப்போம், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 20 சைட்டுக்கிட்ட வந்து புக் ஆயிடுச்சு. இன்னும் 30 சைட்டு தான் இருக்குங்க. ரொம்ப சின்ன சைட்டுங்க இது, சின்ன சைட்டு. 13 லட்ச ரூபாய் தான் சொல்கிறீங்க. உண்மையிலே கொடுத்துட்றீங்களா? ஏன்னா அண்ணனும் சொன்னாங்க இருந்த அளவுக்கு. வீடியோ லான்ச் ஆனதுக்கு அப்புறமே வந்து இப்போ புக் பண்ணது ஆட்களை வந்து பார்ப்பாங்க, இங்கே தான் நம்ம புக் பண்ணியிருக்கோமே ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போன வீக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ் இது ஒரு இதாக எடுத்து நம்ம போட்டிருந்ததுலேயே ஒரு 20 வரைக்கும் புக் ஆயிருச்சு. இருக்கிறதே சைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அந்த 13 லட்சம் அந்த 14 லட்சம் பட்ஜெட்டில் இப்படி போயிட்டு இருக்கு இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு வாடகை கொடுக்கறதுல இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்து சொந்தமாக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 2 வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. ஸோ இங்கே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு? பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதை உள்ள சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதி இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் நம்மகிட்ட ஒரு இண்டிவிஜுவலாக வந்து பைப் செட் பண்ணியிருக்கோம். பஞ்சாயத்து தண்ணி உள்ள வந்துருச்சுங்களா? ஆமா, நகராட்சிக்குள்ள இருக்கிறனால பின்னாடி நம்ம சைட் நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வீடு இருக்கு. எல்லாத்துக்குமே நல்ல தண்ணி கனெக்ஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்கு. ஆமா. இப்போ நம்ம சைட்டை ஒட்டி தான் வந்து அந்த நல்ல தண்ணிக்கான பைப்பே போகுது. ஜஸ்ட் நம்ம குடி வராங்க, நம்ம வீடு ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்படியே உள்ள ஒரு கனெக்ஷன் எடுத்து வேலை முடிஞ்சிச்சு. சரி. ஸோ இங்கே பாருங்க, நகராட்சிக்குள்ள இருக்கனால உங்களுக்கு நல்ல தண்ணியுமே வந்து வந்துட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணிக்கு வந்து நீங்க போர் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. பஞ்சாயத்து தண்ணியை வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சைட்டுக்குள்ள ஈபியும் கொண்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, ஈபி லைன், ஸ்ட்ரீட் லைட் இருக்கு. ஆமா, எல்லா வசதியோட தாங்க நம்ம சந்தோஷப்பட்டு எதா இருந்தாலும் பண்ணுவோம். இங்க எல்லாம் ஒரு சென்டே பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய் சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் நம்ம சந்தோஷப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து 13 லட்ச ரூபாய்க்கு வந்து வீடு கொடுக்குறாங்க. மானியம் 1,80,000 நம்ம எல்லா சைட்லையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுவுமே வாங்கி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இதெல்லாம் போக உங்களுக்கு 11 லட்ச ரூபா கூட வராதுங்க. ஆமாங்க, இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 10 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வீட்டோட பட்ஜெட்டே வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் விலைவாசி எங்கேயோ போயிட்டு இருக்கு. இடத்தோட வீடு வந்து இந்த மாதிரி ஹைவேக்கு பக்கத்துலேயே யாராச்சும் கொடுப்பாங்களா? நியர்பை எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது. அதேமாதிரி பல்லடம் பஸ் ஸ்டாப் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான். ஸோ உங்களுக்கு பல்லடத்தில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், அதேமாதிரி வந்து உங்களுக்கு தேட்டர் இருக்குது. ஸோ நியர்பை மால் இருக்குது. உங்களுக்கு திருப்பூர் போகணுன்னாலும் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். கோயம்புத்தூர் போகணுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். ஒரு வாடகை வீடே பார்க்குறாங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டி இருக்கான்னு சொல்லி ஒரு வாடகை வீடு நம்ம தேடுறோம். கண்டிப்பாக இல்லையா? இப்போ ஒரு சொந்த வீடு வாங்குறாங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டியோட தான் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ எல்லாத்தோட அமைச்சு கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும், அவங்களுக்கு ஒரு நினைச்ச மாதிரி ஒரு வீடு கிடைக்கும். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்ம சைட்ல. இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு 10,000 கொண்டு வந்துருங்க, வந்தீங்கன்னா அந்த வாடகை கொடுக்குற இதுல நீங்க சொந்த வீடே பண்ணிக்கலாம். சரிங்க. நம்ம சைட்டோட பேர் என்னதுங்க? லக்ஷ்மி கார்டன். லக்ஷ்மி கார்டன். ஓகே. ஸோ இங்கேருந்து நீங்கள் தாராபுரம் அதே மாதிரி கரூர் திருச்சி போகணுனாலும் ஈஸியாக வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம், திருப்பூர், அப்புறம் வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எங்கே போகணுனாலும் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து இருக்குது. பல்லடம் டோல்கேட்டுக்கு முன்னாடியே நகராட்சிக்குள்ளே இந்த சைட் வந்து வந்துடுது. 30 பிளாட்டு தாங்க இருக்குது. 30 பேருக்கு மட்டும்தான் இங்கே வந்து வீடே கிடைக்க போகுதுங்க. இப்போ 1 BH அப்படின்றப்போ வந்து கட்டி கொடுக்குறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க? 4 மந்த் தான். 4 மந்த் தான். ஆமாம். சரிங்க. அதேமாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடாக வேணும். இப்போ குழந்தைங்க இருக்காங்க, கெஸ்ட்டு வந்தால் தங்குற மாதிரி ஒரு 2 BH வேணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் கட்டி 18 லட்சத்துலேயே பண்ணி 18 லட்சம் தான். 18 லட்சத்துலேயே பண்ணிக்கலாம். வெறும் 18 லட்ச ரூபாவில் 2 BHங்க, 13 லட்ச ரூபாவில் 1 BHங்க. ரெண்டுத்துக்குமே மானியம் கிடைக்குதுங்க. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. நம்மளுடைய ஃபாலோவருக்காக நம்ம நிறைய ஆஃபர் வீடியோ நிறைய போட்டுகிட்டே தான் இருக்கும். நான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குதோ இல்லையோ, இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்கு எனக்கு இல்லை நினச்சிக்காதீங்க, நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்ற ஆசை தாங்க எனக்கு எப்பயுமே. என்னை வாழ வச்சுட்டு இருக்குது நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபேமிலியோட வாங்க. எவ்வளோ போதுங்க? ஒரு பெட்ரோல் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக்கில் வந்தாலும் ஒரு 200 பெட்ரோல் போட்டு வரலாம். காரில் வந்தீங்கன்னா ஒரு 500 வரும். லட்சக்கணக்கில் போட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டேரெக்டாக இல்லை பஸ்ஸில் வர்றீங்களா, உங்களுக்கு இங்கேயே வந்து இறங்கிக்கலாம். உங்களுக்கு டோல்கேட்லேயே வந்து இறங்கிக்கலாம். இறங்கிட்டிங்கன்னா நடந்தே வந்து கூட வந்துடலாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பஸ் வசதி இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல இந்த சைட் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து அதேமாதிரி முஸ்லீம்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நமாஸ் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் பல்லடமே கூட போய்க்கலாம். சரிங்களா? அதேமாதிரி இங்கே ஸ்கூல் வசதியிலேருந்து எல்லாமே நியர்பை இருக்குது. நீங்கள் நேரில் வாங்க, இல்லை டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களே எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்னன்னா டேரெக்டாக விசிட் பண்ணாதாங்க நம்ம சொல்கிறத விட பேச்சு வழக்க விட நிறைய பேர் என்ன வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் போட்டு விட்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கங்க.
கரெக்டாக வந்து நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஒரு சீட்டு வாங்குற இடத்துல 2 சைட்டு வாங்கிருப்பீங்க. கண்டிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்ல. கண்டிப்பாக இந்த இடம் அமையும். டேரெக்டாக விசிட் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சொந்த வீடு வாங்காமல் எனக்கு தூக்கமே வராது. ஓகே, கண்டிப்பாக. அதனால தான். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சின்னி மீட் பண்ண தமிழ் vlogger. பை.